அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெனிஃபா ஜெனி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். எண்ணெய் விட்டாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கணும். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க வதங்குறதுக்கோசம். நல்லா வதங்குது. நல்லா வதங்கினோன்னா ஒரு பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கிட்டோன்னா தக்காளியை சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி பொடி அளவு எடுத்து இப்போ சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கணும். 1/2 hour போல் நல்லா வதங்குங்க. ½ hour போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சாத்தூளும் 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கோழியை கட் பண்ணி வச்சு நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்குங்க. சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மசாலா கூட நல்லா டிப்பாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி மேலே வந்து சிக்கன் பவுட்ரு போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு சிக்கன் நாட்டுக்கோழி மசாலா இருந்தால் போட்டுக்குங்க. அப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கிங்க. நான் கிரேவிக்கோசம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஒரு 3 விசில் விடுங்க. குக்கரில் 3 விசில் விடுங்க. விசில் வந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் கொதிக்க விட்டுருக்கேன். கிரேவி போல் ஆகணுன்றனால நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ திக்காகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டோன்னா இப்போ திக்காகிடுச்சு. இப்போ வந்து கிரேவி போல் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.